என்னம்மா பொம்மி இப்படி பண்ணிட்டியம்மா? பாத்தியா, இந்த கிழவனும் கிழவியும் திருந்தவே மாட்டாங்க. காலத்துக்கும் பொம்மிக்கு சப்போர்ட் பண்றது இவங்களுக்கு வேலையா போச்சு. இந்த சூழ்நிலையிலும் அவ வந்துருவாங்கிற நம்பிக்கை பாரு பெருசுக்கு. பாக்கலாம், அவ வரவே மாட்டான்னு இவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. வெயிட் பண்ணட்டும், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்கன்னு பாப்போம். திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்றாங்க. அவங்களுக்கு நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? என்னம்மா போன் பண்ணி என்னாச்சு? எடுக்கல தாத்தா. என்ன சத்தம்? டேய், உள்ள ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாரு. அந்த பாத்துட்டு வரேன்டா. நல்லா டைட்டா தானே கட்டி வச்சிருக்கு. வாயும் கட்டி தான் வச்சிருக்கு. கரெக்டா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. பாத்தியா? டேய், எல்லாம் கரெக்டா தான்டா இருக்கு. நம்மள மீறி தப்பிச்சிட முடியுமா? அப்படி சொல்றா. சீக்கிரம் வாங்கடா, ஓடுற பாரு. வாங்கடா. ஏய் ஏய், இல்ல ஓடாத. வாங்கடா. ஏய் ஏய், இல்ல வாங்கடா. ஏய் கையில மாட்டீங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல, நில்லு. இப்ப நடந்த பிரச்சனையில அஞ்சலிக்கு எதுவும் ஆகாம அவ நல்லபடியா திரும்ப வரணும். பிள்ளையாரப்பா, அவளுக்கு எந்த பிரச்சனையானாலும் அதை எதேச்சியா நடந்ததுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது அப்படியே பொம்மி தலையில விழுந்துரும். சித்தார்த்தும் பொம்மியும் நல்லபடியா சேர்ந்து வாழணுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த பழியும் பாவமும் அவ மேல விழுந்துச்சுன்னா அவ வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம போயிடும். அஞ்சல நல்லபடியா பொழைச்சு வரணும். இத எனக்காக மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்காகவும் தான் கேக்குறேன். அவளை நல்லபடியா கூட்டிட்டு வா பிள்ளையாரப்பா. என்னங்க பேசுறீங்க? யாரு வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க. அவன் தானே, அவன் யாரு? என் புள்ள தானே, பேசட்டும். பொம்மி நம்ம வீட்டுக்கு வந்தா அதுவே எனக்கு போதுங்க. அதுக்காக தானே இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு பொம்மி, அவங்க பெரியவங்க. இவ்ளோ தூரம் வருத்தப்பட்டு கேட்டும் கூட நீ பிடிவாதமா இருக்கிறது நியாயம் இல்லம்மா. நீ மனச மாத்திக்க பொம்மி. இல்ல சித்தி, ஏண்டா எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல சித்தி. நானும் என் மனச மாத்திக்க எவ்வளவோ முயற்சி பண்றேன்.
என்னால முடியல சித்தி, முடியல. தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. உட்காருங்க அண்ணி. அண்ணி நீங்க இங்கே இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். அத்த சூப்பர் அத்த. பொம்மைய நீங்க போட்ட போட்ல எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. அதுவும் நீங்க மடி பிச்சை கேட்டீங்க பாருங்க, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. ஆனா பொம்மி மனசுல என்ன இருக்குன்னு புரியல தமன்னா. ரொம்ப குழப்பறா. மொத்தமா எதுவுமே செட் ஆகாத மாதிரி பேசுறா. ஆனா பாட்டிக்கு முடியலன்னு தெரிஞ்சதும் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கா. அதுதான் ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது. இப்பதான் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. நாம என்ன பண்ணாலும், தாத்தாவா இருந்தாலும் பாட்டியா இருந்தாலும் சித்தார்த்தா இருந்தாலும் எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. பேசாம இதை விட்டு தொலைச்சிட்டு நம்ம வேற வேலையை பாப்போமா? அது சரி, அந்த காவியா எங்க இருக்கா? அவ ஏதோ பர்சனல் வேலையா வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா. முதல்ல அவளுக்கு நீங்க கால் பண்ணி விஷயத்த சொல்லி இமிடியேட்டா வர சொல்லுங்க. ஏய், அவ எதுக்குடா இங்க? மா வர சொல்லுங்கம்மா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு புரியுது. இன்னும் கூட மனோக்கு அந்த காவியாவும் பொம்மியும் ஒண்ணுதாங்கிற குழப்பம் இருக்கு, அதானே? அப்படியெல்லாம் இல்ல தமன்னா. இங்க பாரு மனோ, நீ நினைக்கிற விஷயத்துக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பொம்மி சரியான பட்டிக்காடு. ஆனா காவியா அப்படி இல்ல. என்ன ஸ்டைலா இருக்கான், நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசுறா. அதனால அந்த குழப்பமே உனக்கு வேண்டாம். அத்த நீங்க போன் பண்ணுங்க, அவளா வர்றபடி வரட்டும். சரி, அவளுக்கு போன போடு. என்னங்க அத்த? இவங்க எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க? எஸ், காவியா ஹியர். ஆமா காவியா, நம்ம அஞ்சல பாட்டி இருக்காங்கல்ல, ஏன் அத்தை. ஆமா, சொல்லுங்க. அவங்க மாடிப்படியில இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீ இருந்தேன்னா எங்களுக்கு கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருக்குமா? கொஞ்சம் கிளம்பி வரியா? ஓகே, எனக்கு லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க. I'll come. என்னத்த சொல்றா? வரேன்னு சொல்லிருக்கா, பாப்போம். தாத்தா, பாட்டி பாட்டி எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சுப்பா. உள்ளதான் இருக்கா. சரி, பார்க்க முடியுமா? பொம்மி கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காப்பா. பொம்மி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சித்தார்த், என்னங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்கல. சித்தார்த் பாட்டி, என்னங்க? பாட்டி கத்தாதீங்க பாட்டி. எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்படி பண்றீங்க பாட்டி? என்னாச்சு? தாத்தா, ஏன் கத்துன? வந்துட்டீங்களா? சொல்லு அஞ்சல, சொல்லு. என்னாச்சு பாட்டி? அஞ்சல, என்ன அஞ்சல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு நியாயமா தோணுதா? இல்ல இல்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னது? சித்தார்த்தோட வாழ்க்கையில இனிமே பொம்மி இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியணும். பாட்டி, இல்ல பாட்டி, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க பாட்டி. ஏங்க, சித்தார்த் விஷயத்துல பொம்மி ஒரு முடிவெடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். ஐயோ அஞ்சல, அதெல்லாம் இப்ப எதுக்கு? பாட்டி, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது பாட்டி. அப்புறம் பேசிக்கலாம் பாட்டி. இல்லப்பா,
நீ படுற வேதனைய கண் கொண்டு பார்க்க முடியல. இவ்வளவு தூரம் கேட்டும் அவ எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்கா. இனிமேல இவளுக்காக காத்திருந்து நீ ஏமாற வேணாம்பா. அவளை கிளம்ப சொல்லிடு. அவ போட்டோம், அவ போட்டோம்பா. முதல்ல அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. அஞ்சல, நீயா பேசுற? உனக்கு தலையில அடிபட்டதுனால ஏதாவது ஆயிடுச்சா? சொல்லு. ஏன் அஞ்சல இப்படி எல்லாம் பேசுற? இல்லைங்க, நான் தெளிவாதான் யோசிச்சு பேசுறேன். ஐயோ, தயவு செஞ்சு அவளை போ சொல்லுங்க. இனிமே அவ திரும்பியே வர வேணான்னு சொல்லிடுங்க. மம்மி, மம்மி, அண்ணி, சொன்னா கேளு. அண்ணி, சித்தார்த், காவ்யா, அஞ்சலிக்கு எல்லாம் வசதியா இருக்குல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல தாத்தா, நல்லா இருக்காங்க. அம்மா காவ்யா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும், நீ வாமா. சரி தாத்தா, சரி. திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில உன்னை நான் இங்க இருக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ண, நீயும் ஏத்துக்கிட்டு வந்துட்ட. உன்னை சங்கடப்படுத்தி இருந்தா சாரிமா. ஐயோ, அது இல்ல தாத்தா, பாட்டி ஏற்கனவே கோவமா இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில மறுபடியும் இங்க வந்து நான் முகத்தை காமிச்சா பொம்மி தப்புங்கிற எண்ணம் ஜாஸ்தியா உருவாகும். அதனாலதான் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டான்னு நான் நினைச்சேன். வருமா, அதெல்லாம் தூக்கி தூர எறி. பாட்டிக்கு உன்னை பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதுலாம் இப்ப முக்கியம் இல்ல. நீ சித்தார்த்த மனசளவுல ஏத்துக்கிறியா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நானும் நீயும் விளையாட்டு மாதிரி பேசி இருந்தாலும் நாம போட்டமே பந்தயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம்மா. நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணி பாரு, கண்டிப்பா சித்தார்த் மாறவே மாட்டாம்மா. நீ மனசு மாறி சித்தார்த் கூட வாழங்கிறது தான் என்னோட விருப்பம். அது மட்டும் இல்லாம நீ பக்கத்துல இருந்து பாட்டிய நல்லபடியா பாத்துக்க முடியும்னு தோணுது. மம்மி, எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்க. சித்தார்த் மனசுல காவ்யாவா நுழையறதுக்கு எவ்வளவு முயற்சி வேணாலும் பண்ண. ஆனா அது நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். சரி, அதுதானே விஷயம். காவ்யாவா உங்க பேர மனசுல இடம் புடிச்சு காட்டுறேன், சரியா? காவ்யா, காவ்யா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பாத்தியா? இந்த மருந்து மாத்திரை குடுக்கறதெல்லாம் கரெக்டா பாத்துக்கமா. என்ன? காவ்யாவை பாட்டி கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, நீ போயிட்டு வாமா. இவங்க சைஸ். என்ன திடீர்னு என் சைஸ்க்கு ரிங் எல்லாம் வாங்குறீங்க? அப்புறமா சொல்றேன். இது ஓகே. யா, இதை பில் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஆண்டி, பொம்மி அது வந்து இன்னைக்கு அவ பர்த்டே இல்ல, அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஆண்டி. தம்பி, பொம்மி கோயிலுக்கு போயிருக்கா தம்பி. இப்ப வர நேரம் தான். ஆண்டி, இவங்க தான் காவியா. இவங்க தான் எனக்கு ஹோம் நர்ஸா வந்திருக்காங்க.
தெரியும். அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ இவங்களை பாத்திருக்கேன். ஓ, இருங்க தம்பி, வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. இந்தாங்க தம்பி, எடுத்துக்கோங்க. சரிங்க ஆண்டி. இந்தாமா. நோ தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். எங்க இருக்கு? மல்லிகா. மாமா சொல்லுங்க. இவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுமா, கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? வாமா, வா, நான் கூட்டிட்டு போறேன். வா வா. ஐயோ, என்னடி பொம்மி இப்படி பண்ற? நீ திடீர்னு இங்க வந்து நின்னா எப்படி பொம்மையா வந்து சித்தார்த் தம்பிய பாப்ப? ஐயோ, அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதான் யோசிக்கணும். நான் அவர் கூட வந்திருக்கேன், திடீர்னு திரும்பி போகவும் முடியாது. என்னடி நீ இப்படி ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்ட? சரிம்மா, நான் ரொம்ப நேரம் இங்க இருந்தா சந்தேகம் வந்துரும். நான் முன்னாடி போறேன். போ. என்ன பெரியம்மா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நான் எதுக்காக ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு. புரியுது புரியுது. பயங்கர ரொமான்ஸ் மூட்ல தான் இருக்கீங்க போல இருக்கு. நீங்க வேற. பொம்மி வரட்டும் பாருங்களேன், அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டா. அப்புறம் எப்படி ரொமான்ஸ் அது இதெல்லாம். தம்பி, பொம்மி வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்கு. அவ போனை வேற வீட்லயே வச்சுட்டு போயிருக்கா. ஆண்டி பரவாயில்ல ஆண்டி, அவ வரப்ப வரட்டும். நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறோம். தேடி போலாம். அப்படி போனா அவ அதுக்கும் கோச்சுப்பா. அதனாலதான் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்னடி நீ? ஐயோ, நான் இங்க இருக்கும்போது பொம்மையால வர முடியாதுன்னு அம்மா எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்களே, என்ன பண்றது? ஐடியா. வேற வழியே இல்ல, இது ஃபாலோ பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ ஹலோ காவ்யா, தயவு செஞ்சு வா காவ்யா, நான் உன்னை உடனே பார்த்தாகணும். ப்ளீஸ் காவ்யா. ஐயோ, இங்க பாருங்க, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையே வேற. ப்ளீஸ் போனை கட் பண்ணுங்க. ஏன் இப்படி? என்ன என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஏய், நான் தான் சொல்றேன்ல, என்னால பேச முடியாது. காவ்யா, எவ்ரிதிங் ஓகே? டாக்டர் சுரேந்தர் தான் உடனே வரணும், இல்லனா சூசைட் பண்ணிப்பேன் அது இதுன்னு மிரட்டுறாரு. காவ்யா வா, நானும் உன்னை டிராப் பண்ணிடுறேன். நம்ம 2 பேருமே போலாம். ஐயோ, கதையவே கெடுக்கிறாரே. காவ்யா போலாம். நோ பரவாயில்ல. இல்ல இல்ல, நம்ம பொம்மைய பார்த்துட்டே போயிடலாம். இல்ல காவ்யா வா. நோ, இன்னைக்கு அவங்க பர்த்டே. அட்லீஸ்ட் நீங்க மட்டுமாவது இருந்து பார்த்துட்டு வாங்களேன். நீங்க எப்படி போறீங்க? நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ். சரி, பாத்து போங்க. வெயிட் ஆயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஷூர். ஓகே. பாத்தியாடி உங்க அக்காவை எப்படி நடிக்கிறான்னு? நல்ல வேலை எதையோ ஒன்னு சொல்லி கிளம்பிட்டா. கடவுளே, நீங்க தான் என் பொம்மையை காப்பாத்தணும். என்னை ஏமாத்திராதீங்க சாமி.
என்னம்மா வேணி, என்னாச்சு? ஐயரே, இப்பதானே நீங்க சொன்னீங்க என் பொண்ணு நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனீங்க. ஆனா அங்க ஒருத்தர் என் பொண்ணுக்கு ஏதோ அல்பாயுசா, அவ இன்னும் 7 நாள்ல தவறிடுவான்னு என்னென்னமோ சொல்றாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒரு குறைய வராது, தைரியமா இரு. ஒரு நிமிஷம் இருமா. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாகினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விரூபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்தினே நமஹ, ஓம் நீலலோகிதாய நமஹ, கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. இந்த அகல் விளக்க சுவாமி பாதத்துல வச்சு வேண்டியிருக்கேன். இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பொம்மி கையால ஏத்த சொல்லு. இந்த விளக்க பொம்மி ஏத்தின நிமிஷத்துல இருந்து அணையா விளக்கா மாறணும். அவர் சொன்ன 7 நாள் தான் கெடு. அந்த 7 நாளும் இடைவிடாம இந்த தீபம் உங்க வீட்டுல எரியணும். அப்படி அணைய விடாம பாத்துக்கிட்டீங்கன்னா உன் மக உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இதை விட சிறந்த தாந்திரிக பரிகாரமே இல்லம்மா. உன் மக உயிருக்கு ஆபத்து வராம தீர்காயுசா இருக்கணும்னா இத கட்டாயம் செய். இந்த சொன்னபடி செய். நான் சொன்ன மாதிரியே பண்ணிடுமா? சரிங்க. மறக்காதம்மா. அவளுக்கு அல்ப ஆயுசுமா. தெய்வத்தை வேண்டிக்கோ, எல்லாம் அவன் செயல். இடைவிடாம இந்த தீபம் உங்க வீட்டுல எரியணும். அதான் அண்ணி, 50வது கல்யாண நாள் வர வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் நடத்துறோம். கொடுமா. அம்மா பொம்மி, நடக்க போறது எனக்கும் பாட்டிக்குமான 50வது கல்யாண நாள். நல்ல விமர்சையா நடக்கணும். அதனால சின்னவங்க நீங்கெல்லாம் பக்கத்துல இருந்து நடத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாரும் தம்பதி சமேதரா வந்து நிப்பாங்க. நீயும் வந்துட்டன்னா. இப்போ நான் வரக்கூடிய சூழ்நிலையில இல்ல தாத்தா. என் மனசே சரியில்லை. இங்க பாரு, நான் பேசுனதெல்லாம் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு உன் கோவத்தை காமிக்காத. ஒழுங்கா வந்து சேரு, சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க பாட்டி. என்னால முடியல பாட்டி. சரிங்க, போனை வச்சிருங்க. என்னங்க இது? இதெல்லாம் வேணாங்க. சித்தார்த் இந்த நிலைமையில இருக்கும்போது நமக்கு 50வது கல்யாண நாள் கொண்டாட்டம்லாம் தேவையா? ஆமா அஞ்சலா, நானும் அதான் யோசிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி அவ வந்தான்னா எப்படியாவது அவளை இங்கேயே இருக்க வச்சு அவகிட்ட லாக்கர் சாவி, வீட்டு பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளே. சரி, பரவாயில்ல, விடுங்க. தர்ஷினி, என்ன ரூம்ல கொண்டு போய் விடுமா. பாட்டியை கூட்டு போமா. பாத்து பாட்டி, பொறுமையா வாங்க. எங்க அவங்களோட இடம் பறி போயிடுமோன்னு இவங்க யாருமே என்ன உள்ள சேர்த்துக்கல. ரொம்ப கேவலமா எல்லா இடத்துலயும் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு மனோவை பெத்து வளர்த்து ஆளாக்குன. எந்த வித அங்கீகாரமும் இல்லாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, அப்பப்பா இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு. மனோவோட அப்பா இருக்காரு, அவருக்கு யாரையும் எதிர்த்து பேச துணிவே இல்ல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா என் கஷ்டம் அந்த மனுஷனுக்கு புரியவே இல்லம்மா. வாழ்றதுக்கு வழி இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல காவியா. என் பையன் பாவம் தெரியுமா?
ஸ்கூல்ல எத்தனை பேர் அவனை கிண்டல் பண்ணிருப்பாங்க. தாலி கட்டிக்காம ஒரு பொண்ணு இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறது ரொம்ப பெரிய கொடுமைமா, ரொம்ப பெரிய கொடுமை. எனக்கு இந்த வீட்லயும் இடம் கொடுக்கல. கையில குழந்தையோட கழுத்துல தாலி இல்லாம ஒரு பொண்ணு இந்த உலகத்துல வாழ்றது எத்தனை பேர் கண்ணுக்கு உறுத்தலா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு தான் இங்க நிக்கிறேன். ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு புரியாது. இது அத்தனைக்கும் காரணம் இந்த வீட்ல உள்ள அத்தனை பேரும் தான். இப்ப காலம் போன காலத்துல இவங்கெல்லாம் இதை ஏத்துக்கிட்ட என்ன பிரயோஜனம்? சரி, அப்படி ஏத்துக்கிட்டாங்கல்ல, இந்த அத்தனை சொத்துக்கும் என் புள்ள வாரிசா இருப்பான். எங்களுக்கு இத்தனை நாள் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் நினைச்சா, அதுலயும் சித்தார்த் வந்து மொத்த கதையும் கெடுத்துட்டா. இந்த வீட்ல சித்தார்த்துக்கு தான் எல்லா மரியாதையுமே. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே சித்தார்த்தையும் பொம்மையும் தான் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் பட்ட கஷ்டம் ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்குதான் உன்னை பொம்மையா வேஷம் போட சொன்னேன். அதுக்கும் நான் வேஷம் போட்டு வரத்துக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எங்க அத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பொம்மி நேர்ல வந்தானா அவ கையில இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் கொடுத்து லாக்கர் சாவியும் கையில கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பொம்மி கெட்டப்பு போட்டு நீ வந்து அந்த லாக்கர் சாவிய என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன் அதுல பணம் நகை இதெல்லாமே இருக்கா? பணம் நகை இதெல்லாம் என்னமா பெரிய விஷயம்? நான் பட்ட அவமானம் இன்னும் நான் மறக்கல. பொம்மி வாமா, இந்த விளக்கேத்து. என்னம்மா இந்த நேரத்துல விளக்கேத்த சொல்ற? எல்லாரும் காலங்காத்தால எழுந்துதான் விளக்கேத்துவாங்க. நீ என்னடான்னா இப்ப ஏத்த சொல்ற? விளக்க ஏத்துடி. நீ எதுக்குன்னு சொன்னாதான் நான் ஏத்துவேன். எண்ணி 7 நாள்ல அவ உயிர் போக போகுது. இந்த விளக்க பொம்மி ஏத்தின நிமிஷத்துல இருந்து அணையா விளக்கா மாறணும். விளக்கேத்த சொன்னா ஏத்து பொம்மி. வர வர உன் அழிச்சாட்டியும் தாங்க முடியலம்மா. ரொம்ப ஓவரா தான் பண்ற நீ. சரி, நீ முதல்ல ஏத்து. சாமி கும்பிட்டுக்கோமா. ஐயோ, நீ இதெல்லாம் எதுக்கு பண்ற, ஏன் பண்றன்னு ஒண்ணுமே புரியல. சாமிய கும்பிட்டுக்கோ. சின்ன வயசுல இருந்து உனக்கு சின்னதா அடிபட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. இப்பவும் அப்படிதான். ஆனா என் மனசுல என் மிகப்பெரிய அடி விழ போகுது. உனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னடி பண்ணட்டும்? அதை எப்படி ஏன் வாயால உனக்கு சொல்லட்டும்? அந்த கடவுளுக்கு இறக்கம் இருந்தா ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு ஒன்னு விட்டு வைக்கட்டும். गणानां त्वा गणपतिं मवामहे कविं कवीनामुपवस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतिहाय चिन्वन्नोदिभिर्सेदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमः। ॐ एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि। சித்தார்த் தனியா நிக்கிறானேன்னு வருத்தப்படுறீங்களா? விடஞ்சலா பாத்துக்கலாம். பொம்மி வந்துருவான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னென்ன பூஜை கூட முடிஞ்சிருச்சு, பொம்மி அண்ணிய காணமே. ஒருவேளை வரமாட்டாங்களா? பரவாயில்ல விடு, நானே அதை பத்தி worry பண்ணல. அவதான் வர மாட்டேன்னு அன்னைக்கே போன்லயே சொன்னாலே. இருந்தாலும் தாத்தா பாட்டிக்காக வருவான்னு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நோ ப்ராப்ளம். ओम महालक्ष्मी विद्महे विष्णुपत्नी स धीमहि
தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். என்ன தாத்தா? பொம்மி என்னதான் கட் அண்ட் ரைட்டா பேசினாலும் அவ இளையன மனசுக்காரி. அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்து மேல பெரிய பாசம் இருக்குப்பா அவளுக்கு. அவ கண்டிப்பா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த பூஜை ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள வராளான்னு பாப்போம். சரிங்க தாத்தா. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத். என்ன இந்த காவியா இப்படி சொதப்பறா? ஏன் இன்னும் வரல? கவலைப்படாதீங்க அத்தை, வந்துருவா. இப்போ கடைசியா ஒரு பூஜை நடக்க போகுது. அத நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு பூர்ணாகுதிய ஹோமகுண்டத்துல போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பெரியவா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஸ்வாஹா. வாங்கிக்கோ. ஹோமகுண்டத்துல போடுங்க. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகவே கேதவே நமோ நமஹ. தோ பொம்மியே வந்தாச்சே. அண்ணி சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க பாத்தீங்களா? சூப்பர். நான் கூட இவ சொதப்பிடுவாளோ, நேத்து பேசுன மாதிரி பயந்துருவாளோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இவ பக்காவா பொம்மி மாதிரி வந்துட்டா. ஒண்ணு கவனிச்சியா? யாருக்கும் துளி கூட சந்தேகம் வரல. இதே மாதிரி நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையும் பக்காவா நிறைவேற்றணும் தமன்னா. கண்டிப்பா அத்தை, கவலையே படாதீங்க. 2 பேருமே ஒருத்தர் தான் தமன்னா. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு. சும்மா இருடா. ஹோமகுண்டத்துல போடுங்க. போடுங்க. ஓம் காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை சர்வம் ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹோமம் நல்லபடியா முடிஞ்செடுத்து எல்லாரும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரும் தம்பதி சமேதரா இதே மாதிரி எண்ணிக்கை இருக்கணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ. ஹோமம் நல்லபடியா முடிஞ்செடுத்து அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களாமா என்ன நடந்ததுன்னு? பாத்தீங்கல்ல, நான் சொன்னதுதான் கடைசியில சரியா நடந்திருக்கு. லாக்கர் சாவி வரலல்ல? அது இல்லடா. மா இல்லம்மா, காவியாவோட ரூம்ல பொம்மியோட ட்ரெஸ்ஸும் போனும் இருந்தத நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அப்பவும் நீங்க 2 பேரும் என்ன நம்பல. இப்போ இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்க கைக்கு லாக்கர் சாவி வரலமா? நிச்சயமா அந்த பொம்மி தான் தாத்தா கிட்ட ஏதோ பேசி லாக்கர் சாவியை உங்ககிட்ட குடுக்காம தடுத்து நிறுத்திருக்கா. தாத்தாவும் அவ பேச்ச கேட்டு சாவிய குடுக்காம தடுத்திருக்காரு. மா, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சமாளிச்சு பேசுற வித்தைய அந்த பொம்மி கத்து வச்சிருக்காமா.
நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. உங்களுக்கு அது புரியலையா? இப்ப கூட நீங்க என்ன நம்பலந்தாமா தோணுது. உங்க 2 பேர் கண்ணு முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் நம்புவீங்க. என்னடா சொல்ற? சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல காவியான்னு போய் சொல்லி நம்ம கிட்ட நடிச்சுட்டு இருக்காளே, அந்த பொம்மைக்கு இப்போ போன் வரும். அப்படி போன் வந்து அவ பதட்டமா இங்க இருந்து கிளம்பி போனான்னா அவ கண்டிப்பா பொம்மி தான். இருடா, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். காவ்யா, சொல்லுங்க மேம். என்ன நீ சொதப்பிக்கிட்டு இருக்க? எதுக்காக உன்னை வர வச்ச? எப்படியாவது பேசி கேசி லாக்கர் சாவிய வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா இவங்களும் கரீனால அது இதுன்னு சொன்னதுக்காக நீயும் வாங்காம இருக்க. பெருசா ஏதாவது ஒரு திட்டம் போட்டு முதல்ல சாவி வாங்குற வழிய பாரு. இல்ல மேம், கரீனாலு இன்னைக்கு கொடுக்க வேண்டான்னு அவங்களா முடிவெடுக்கும் போது சாவிய கொடுங்கன்னு கேட்டா நல்லா இருக்குமா? அப்புறம் சந்தேகம் வந்துருச்சுன்னா? இங்க பாரு, சந்தேகம் வராத அளவுக்கு ஏதாவது பண்ண. இதெல்லாம் உனக்கு சொல்லி தரணுமா? ஓகே மேடம், நான் ட்ரை பண்றேன். சரியா? ஹலோ அக்கா, நான் கோபி பேசுறேன்க்கா. டேய், இந்த நம்பருக்கு எதுக்குடா கூப்பிட்ட? அந்த நம்பர் தான் உன்கிட்ட இல்லையேக்கா. இதத்தானே வச்சிருக்க, அதான் இதுக்கு கூப்பிட்டேன். சரிடா, என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, அம்மாக்கு அடிபட்டுருச்சுக்கா. அடிபட்டுருச்சா? என்னாச்சு? அடிபட்டுருச்சா? யாரு கண்ணி? அது தெரிஞ்சவங்களுக்கு அடிபட்டுருச்சா? டேய், என்னாச்சுடா? ஏய் பொம்மி, எங்களுக்கே கடுக்கா கொடுத்துட்டு ஓடுறியா? காவியாங்கிற பொம்மி, இன்னைக்கு உன்னை புடிச்சு உன் முகத்திரைய கிழிச்சு உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன். எத்தனை நாள் இப்படி எல்லாம் இங்க எல்லாரையும் நடிச்சு முட்டாளாக்கியிருக்க. உன்னை விட மாட்டேன்டே. இத்தனை நாளா நான் திருப்பி திருப்பி சொன்னேன். நீங்க யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா இப்ப கண்ணுக்கு எதிரில பாத்தீங்கல்ல, அந்த பொம்மியும் தாத்தாவும் சேர்ந்துகிட்டு மா இந்த மொத்த வீட மட்டும் இல்லம்மா நம்மளையே ஏமாத்திருக்காங்க. மனு சொன்னப்ப கவனிக்காம விட்டது நம்ம தப்புதான். ஆனா பொம்மைக்கு இப்ப நம்மள பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னத்த பண்றது? கொஞ்சம் கூட சந்தேகம் வராதபடி அந்த பொம்மி கதைய மொத்தமா முடிக்கணும். நமக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அவ கேம் ஆடுறது தெரியும். ஆனா நமக்கும் தெரியுங்கிற விஷயம் பொம்மிக்கு துளி கூட தெரியாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவசரப்பட்டு அவளை நாம ஏதாவது பண்ணிட்டோம்னா தேவையில்லாம அந்த பழி நம்ம மேலதான் வந்து விழும். அப்படியே அவளை ஏதாவது பண்ணிட்டா கூட மொத்த பழியும் சித்தார்த் மேல விழுற மாதிரி பண்ணிடணுமா? அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலை விடுங்க. அவளை நம்ம முடிச்சுட்டா அவ பின்னாடி யாரு இருக்கான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது?
அதான் அந்த பெருசு கூடவே இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சே. அதனாலதான் அந்த சாவி குத்த நம்ம கைக்கு வராம பண்ணிட்டாங்க. அவன் நம்மள பத்தி தாத்தா கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா என்னத்த பண்றது? அப்புறம் பொம்மைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம தான் அதை பண்ணோன்னு தாத்தாக்கு சந்தேகம் வந்துடாதா? தமன்னா, அதுக்கு தான் நான் சூப்பர் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். பொம்மி சாகணும், ஆனா நாம மாட்டிக்காம இருக்கணும்னா அவளுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி அவ தானா இறந்த மாதிரி காமிக்கணும். அப்படியும் அதை மீறி யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, பழி சித்தார்த் மேலதான் விழும். அப்படிதான் பண்ணணும். அந்த சித்தார்த் நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பான். அவன் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்தினா, எங்கேயோ ஒரு கிராமத்துல அதிரசம் வித்துட்டு இருந்த ஒருத்தி நம்மள எல்லாம் ஏமாத்திருக்காமா. அது நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே வயிற்றுச்சலா இருக்குமா. ஏய் மனு, பொறுமையாரு. அப்பதான் புத்தி பக்காவா வேலை செய்யும். கெட்டது பண்றதுக்கு தான் பொறுமை ரொம்ப அவசியம். எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க கவியா. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ரூமே சைலண்டா இருக்கு. ஒண்ணு இல்ல கவியா, நீ கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்த பாரு, அந்த அழகுல மயங்கி நின்னுட்டோம். என்ன ஒரு ப்ரொனன்சியேஷன், என்ன ஒரு ஸ்டைலு. அப்பப்பா. ஏதோ லாக்கர் சாவியை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னீங்களே மேடம். சொன்னேன், ஆனா இப்ப வேண்டாம். அதை விட பெரிய பிளான் ஒண்ணு நான் போட்டு வச்சிருக்கேன். ஓ, என்ன பிளான் மேடம்? என்ன நீ ரொம்ப ஆர்வமா இருக்க? உனக்கும் அந்த பிளானுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, அதுல நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேக்குறேன். ஓ ஆமாமா, நீ பண்ண வேண்டியது நிறையவே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னியோட இந்த பொம்மி விஷத்தை கலைச்சிட்டு இந்த வீட்ல இருந்து வெளியில போயிட்டு மறுபடியும் காவியாவா இந்த வீட்டுக்குள்ள வா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், எப்படி எப்படி யார் யார்கிட்ட மூவ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் சொல்றேன். புரியுதா? யா, ஓகே மேடம். சரி, நீ கிளம்ப. ஓகே. ஒரு நிமிஷமா, நீ மாமா அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்ப போற? அதெல்லாம் எனக்கு அத்துப்படி மேடம். I'll take care. கலக்கு கலக்கு கலக்கு. மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உனக்கு சொல்லியா தரணும்? வாட்? என்ன? இல்ல இல்ல, நீ காவியாவா நடிச்சு ஏமாத்துறல்ல, அத சொன்ன. ஓ ஓகே, சரி நான் வரேன். சரி, போயிட்டு வா. ஏதோ பெரிய பிளான் போடுறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாத்தா கிட்ட சொல்லிடணும். மனோ, அவ என்ன சொல்லிட்டு கிளம்புறான்னு போய் பார்க்கணும். வா. மேடம், எதுக்காக இப்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் கூட யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இந்த அட்ரஸ் யாருக்கு தெரியும்னு பார்க்க வந்தா நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இல்லங்க, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. என்ன இவங்க ஏதோ நடிக்கலாம் கூப்பிடுறாங்க, அதனால பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லங்க. ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தேன். அவங்க கேட்டு நெருக்குறாங்க. போலீஸ் கிட்ட சொல்லி தூக்கி உள்ள வச்சிருவாங்களா மிரட்டுறாங்க. இங்க பாருங்க, நான் இங்க வந்து நடிச்சதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் இங்க வந்து தொல்லை பண்றது எனக்கு பிடிக்காது. உங்களை அனுப்புனாரே மிஸ்டர் ரஹீம், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்லங்க, ரொம்ப அர்ஜென்ட். அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க எடுக்கலேன்னு தான் நேர்லயே வந்தேன். அதை தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. ஃபர்தரா எப்பயாவது நடிக்க கூப்பிட்டாலும் நான் வந்துடுறேங்க. அட்வான்ஸா ஒரு 5000 மட்டும் எப்பயாவது கொடுங்களேன் ப்ளீஸ்ங்க. சரி சரி, பெரியவர் வரட்டும். அவர் வந்ததும் உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். இப்போ கிளம்புங்க. மேடம், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஐயோ, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. கிளம்புங்க. சரிங்க மேடம். காவியா, டாக்டர் சுரேந்தர் வந்துட்டு போறாரு போல இருக்கு. அது நான் இருக்கேன்னு தெரிஞ்சதும் பார்க்கலான்னு வந்தாராம்.
அவருக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு ஹோம் நர்ஸ் பாத்துக்க வேணுமா, அது சம்பந்தமா பேசிட்டு போக வந்திருக்காரு. சரி, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. மேடம் உள்ள வாமா. என்ன மேடம் வர சொல்லிருந்தீங்க? பரவாயில்லையே, எந்த சிக்கலும் இல்லாம மறுபடியும் காவியாவா இந்த வீட்டுக்குள்ள அட்டெண்டன்ஸ் போட்டுட்டியே. யாயா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. சரி, உனக்கு அடுத்த வேலை ரெடி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டோட வீட்ல அவங்க அம்மாவுக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா, அது கூடவே ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வருவேன்னு சொல்லிருக்கேன். அதனால நீ போய் கூட மாட அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வரியா? அதுக்கும் நம்ம பிளானுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, நீ முதல்ல போயிட்டு வா, அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். சரிங்க மேடம். மனோ, போன போடு. பண்றமா. சொல்லுங்க சார். அவ கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். எதுவும் சொதப்பிடாம காரியத்தை கரெக்டா முடிக்கணும். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் சார். மா, எல்லாம் ரெடியா இருக்குமா? சரி, அவ கிளம்பிட்டாளான்னு போய் பாப்போம். வாங்க வாங்கம்மா. மா, என்னன்னு தெரியல, அந்த டிரைவர் போனை வேற எடுக்கவே இல்ல. கொஞ்சம் இரேண்டா, பொறுமையாவே இருக்க மாட்டியா? இப்பதானே அடிச்சு தூக்கி இருப்பான். முதல்ல ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆகி வேற எங்கேயாவது போய் தானே போன் பண்ண முடியும். அதுக்குள்ள ஏன் பறக்குற? சரியான அவசரம் கொடுக்க. சரி இரு, நான் எதுக்கும் அவன் நம்பருக்கு அடிச்சு பாக்குறேன். எவனாவது போன் எடுத்து அவ போய் சேர்ந்துட்டாங்கிற செய்தி சொல்றானு பாப்போம். மா, பாருங்கம்மா ப்ளீஸ்மா. நீங்களும் கேளுங்க. இந்த மேடம் கூப்பிடுறாங்கன்னு சொன்னா இவர் வேற இன்னும் டென்ஷன் ஆவாரு. இருங்க சார், ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். எதுக்காக உனக்கு கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கா? இன்னொன்னு சொல்லணும், நான் வர வழியில லாரி என்ன இடிக்கிற மாதிரி வந்துருச்சு மேடம். நல்ல வேலையா சித்தார்த் சார் என்ன பார்த்து சேவ் பண்ணிட்டாரு. வண்டியில ஏதோ ஃபால்ட்டா, நான் வீட்டுக்கு வந்துருவேன் மேடம். தேங்க்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். மா, பரவாயில்லமா, இருக்கட்டும். நீ முதல்ல பார்த்து ஜாகிரதையா வீட்டுக்கு வா. என்னத்த தப்பிச்சிட்டா? ஒரு வேலை கூட இங்க உருப்படியா செய்ய மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த சித்தார்த் போய் இவளை காப்பாத்திட்டான். ஒருவேளை சித்தார்த்துக்கு இந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? சச்சே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. கிழவடும் பொம்மியும் சேர்ந்துதான் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் பொம்மின்னு உருகிட்டு போய் அவகிட்ட பேசியிருப்பான். அவனும் அவளை காவியான் தான் நம்பிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம மத்தவங்க எதிரில இவள காவியாவா நடிக்க வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லையே. பெருசும் பொம்மியும் சேர்ந்துதான் ஏதோ பிளான் பண்ணுதுங்க. இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த தடவை மிஸ்ஸே ஆகாது. என்கிட்டயே விட்டு போடுறாரா? என்ன திங்கிங்? என்னதான் நான் அந்த பொம்மையை தேடி போனாலும் அவ என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நீங்களா பாருங்களேன், எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்கன்னு. நல்லா படிச்சிருக்கீங்க, அதுவும் இந்த இங்கிலீஷ சும்மா அல்டிமேட்டா பேசுறீங்க. அதுவும் இல்லாம எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணுங்கிற பிஹேவியர் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் உங்களோட கலர் சென்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், காமன் சென்ஸ், இது எல்லாமே வெரி வெரி நைஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு யோசனை வந்துருச்சுங்க.
ஆல் ஆஃப் a சடன் இப்படி மாறிட்டீங்க? நான் வேணும்லாம் மாறலீங்க. அந்த பொம்மி இருக்கால பொம்மி, அவளோட பிஹேவியர் தான் இப்படி எல்லாம் மாத்த வச்சிருச்சு. சரி பாப்போம். காவியா, அந்த டாக்டர் சுரேந்தர் இருக்காருல்ல, இன்னும் நீங்க உங்க சைடுல இருந்து அவருக்கு எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல? அவர்தான் சும்மா என் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்காரு. நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. So you are a eligible spinster. அப்படிதானே? ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? Just like that கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நான் பாட்டிய பார்க்கணும், நான் வரேன். ஓகே, நீங்க பாருங்க. நான் பொம்மிய வேண்டான்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னதும் உன் முகத்துல அப்படி என்ன குழப்பம் காவியா? உனக்கு மட்டும் தான் நடிக்க தெரியுமா? எனக்கும் நடிக்க தெரியும்ல. என்ன இன்னும் ஆளை காணோம், வராலான்னு பாப்போம். வரா 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 வரா. ஓ காவியா, வந்துட்டீங்களா? இன்ஃபேக்ட் நீங்க வந்தது கூட நான் பார்க்கவே இல்ல. சட்டுன்னு ஹோல் ரூம் அப்படியே பிரைட்டான மாதிரி இருந்தது. என்னடான்னு திரும்பி பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு? என்ன இன்னைக்கு ரொம்ப புகழ்றீங்க? ஏங்க, நான் ஒண்ணு பொய் சொல்லீங்க, எனக்கு உண்மையை பேசிதாங்க பழக்கம். அதாவது காவியா, சில பேருக்கு மட்டும்தான் நான் சொல்ற மாதிரி லக் அடிக்கும். என்ன லக்? இந்த பிரம்மா இருக்கார்ல, பிரம்மா அதாங்க கடவுள். அவரு தாங்க மனுஷங்களை படைக்கிறவரே. சில நேரத்துல சில பேரை படைச்சதுக்கு அப்புறம் நாமளா இவங்களை படைச்சோம், இவ்ளோ அழகா இருக்காங்களேன்னு அந்த பிரம்மனை எப்படி ஜர்க் ஆயிருவாருங்க. நீங்கெல்லாம் அந்த கேட்டகரிங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க, இப்போ உண்மையதான் சொல்லுவேன், எப்போ உண்மையதான் சொல்லுவேன். முந்தினம் இருங்க, பாட்டாவே படிச்சு காமிக்கிறேன். இருங்க 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 இருங்க. என்னங்க, பாட்டு பிடிக்கலையா என்ன? காவியா, எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுதான் என்ன இப்படி எல்லாம் செய்ய சொல்லுது. ஐயோ, நீங்க நர்ஸ் தானே? இந்த வியாதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் கொஞ்சம் பிசியோதெரபி எல்லாம் இருக்கு, அவங்களே அதையெல்லாம் முடிச்சிருட்டோம். பாட்டிக்கும் நல்ல உடம்பு தெரி நடக்க ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் காவியாவே இருக்கட்டும், சரிங்களா? ஆஹா, ஏதோ ஒரு வில்லங்கத்தை கொண்டு வர போறான். இவன் என்ன இப்படி முழுங்குற மாதிரி பாக்குறான்? ஏய் சித்தார்த், சாப்பிடுப்பா.
என்ன குழந்தை மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? தாத்தா வேடிக்கை பார்க்கல தாத்தா, காவியாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடப்பாவி, நம்ம கிட்டயே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஆஹா, இப்ப பிரச்சனை பெருசா இருக்கு போல இருக்கே. வாமா காவியா, இப்படி வந்து உட்காரு. தாத்தா காவியா இங்கேயே உட்காரட்டும் தாத்தா. அடே எதுக்குப்பா? இங்க பாருங்க தாத்தா, அவங்க நர்ஸ் என்னையும் பாட்டியும் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என் பக்கத்துலயே உட்காரட்டும். திடீர்னு என் காலில் இது அடிபட்டுருச்சுன்னா அவங்களே பாத்துப்பாங்கல்ல. நீங்க உட்காருங்க காவியா, வாங்க உட்காருங்க. ஐயோ, மாட்டிக்குவோம் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? என்ன சார், எதுவும் சாப்பிடலையா? இட்லி பூரின்னு எல்லாமே ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நான் தான் நீங்க வரட்டுமேனு காத்துக்கிட்டு இருந்தேன் காவியா. சரி சரி சாப்பிடலாமா? யா. Today you look so great. தேங்க்ஸ். பாத்தீங்களா? இத பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன தாத்தா, நான் சாப்பிடுறதா? இல்ல, நீ பாட்டுக்கு காவியாவை அழகா இருக்க அது இதுன்னு புகழ்ந்துகிட்டு இருக்க. பொதுவாவே நர்ஸுங்கள சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க, தெரியும்ல? இல்லையே, நான் ஆரம்பத்துல இருந்து இவங்கள காவியா தானே கூப்பிட்டு இருக்கேன். ஆஹா, இவன் ஏதோ சொல்ல முயற்சி பண்றானே. தாத்தா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஷாஜகான் அந்த கடவுளா பார்த்து நமக்குள்ள ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த முடிச்ச 3 முடியா மாத்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. சோ ஒன் செக். பேரர் சார், காவியா, ப்ளீஸ் காவியா, அக்செப்ட் மை லவ். உன் வேம்பு சார் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அதே மாதிரி முன்னாடி நான் இருக்கேன் பூமி. ப்ளீஸ் காவியா. ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன இதெல்லாம்? முதல்ல எழுந்துறீங்க. சொல்லுங்க காவியா. என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? பொம்மைய பத்தி நீங்க திங்க் பண்ணவே இல்லையா? பொம்மி என்னை பத்தி திங்க் பண்ணவே இல்ல. ஆனா நான் அவளை பத்தி திங்க் பண்ணலங்கிறத மட்டும் நீங்க கேக்குறீங்க. உங்க பிளான் மொத்தமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் பொம்மி காவியான்னு என்கிட்டயே போட்டு பாக்குறியா? இங்க பாருங்க காவியா, நம்ம 2 பேருமே நல்ல மூட்ல இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு நீங்க அந்த பொம்மையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான நல்ல ஆரம்பமாக உங்களை மீட் பண்ணணும்னு நான் இங்க உங்களை வர சொன்னேன். என் லைஃப் மொத்தத்தையும் உங்களுக்காக கொடுக்க நான் ரெடி காவியா. I love you காவியா. Again and again I love you.
ஒவ்வொரு தடவையும் நான் சொன்னப்ப எல்லாம் உங்க பேரனுக்காக நீங்க வக்காலத்து வாங்குனீங்க. இப்ப என்னடானா மூஞ்சி இருண்டு போயிருக்கீங்க. என்னம்மா சொல்ற? சித்தார்த் எப்படி இப்படி மாறி போனான்னு எனக்கு புரியவே இல்லையம்மா. சாரி எல்லாம் அனுப்பி ரோசல வச்சு ப்ரப்போஸ் பண்ணி பொம்மைய வேண்டாங்கிறானா? என்னால நம்பவே முடியலையம்மா. இத நீங்க நம்பிதான் ஆகணும். அதுக்கு சாட்சியா நானே உங்க கண் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். சோ நீங்க நடத்த சொன்ன டிராமாவுக்கு இன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இனிமே தயவு செஞ்சு அவருக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு என்ன தேடி வர வேண்டாம். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனா உங்களுக்கு அவரோட சுயரூபம் தெரியணுமே, அதுக்காக தான் வந்தேன். சரி சரி, நான் கிளம்புறேன் தாத்தா. இருமா ஒரு நிமிஷம். ஆமா, அங்க ஏதோ வெடி சத்தம் கேட்டதுன்னு சொன்னியே, என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, ஏதோ லைட் வெடிச்சுது. வீட்ல ஏத்தி வச்ச விளக்க அணையாம பாத்துக்கணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்தியாமா? சாவித்திரி உங்ககிட்ட வச்சு பேசினதெல்லாம் பாக்குறப்ப அவ ஏதோ பெரிய திட்டத்தோட காத்துட்டு இருக்கான்னு தோணுது. நீ அவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு காவியாவா அவங்க கிட்ட பேசினாதான் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர முடியும். அதனால கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துடேம்மா. தாத்தா என்ன தாத்தா? பிளீஸ்மா, சொன்னா கேளுமா. எனக்காக செய்ய மாட்டியா? இந்த மொத்த குடும்பத்தையும் நான் வேற இருக்கணும். இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் குழஞ்ச இந்த வீடை இழவ வீடா மாறணும். சரி தாத்தா, ஆனா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன தடுக்கவே கூடாது. சரிம்மா. அத நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது. என் முன்னாடி எவ்வளவு நாடகம் ஆடினாரு, பொம்மி பொம்மின்னு எப்படி உருகுனாரு. அது அத்தனையும் நடிப்பு. சில நேரத்துல நானே அவர் நடிப்பு உண்மைன்னு நம்பி நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சிட்டேன். அத்தனையும் நடிப்பு. இனிமேல் என் கவலை எல்லாம் அந்த ஆங்கிரி பேர்ட பத்தி இல்ல, இந்த லவபிள் பேர்ட பத்தி மட்டும்தான். ஏன் கவலையெல்லாம் அந்த பொம்மைய பத்தி மட்டும்தான். ஒரு பொண்ணு உங்களுக்காக ஊர்ல காத்துக்கிட்டு இருக்கா, நீங்க என்னடானா கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம நடந்துக்கிறீங்க. நிச்சயமா அவ எனக்காகலாம் காத்துக்கிட்டு உக்காரலீங்க. என்ன பார்த்தாலே அவ எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. நான் அவளுக்கு சுத்தமா ஆகாதுங்க. இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு புடிவாதம் புடிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கா. அவ நான் கட்டின தாலிய கழட்டி வச்சுட்டு இப்ப வரைக்கும் அவ கட்டிக்கலீங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் பொம்மி கிட்ட போய் காவியான ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொல்லி சம்மதம் வாங்கி காமிக்கிறேன், பாக்குறீங்களா? அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன பெரிய ஜோசியர் மாதிரி பேசுறீங்க? அப்போ ஒண்ணு பண்ணுவோம் வாங்க, நீங்களும் நானும் போய் பொம்மி கிட்ட நேரடியா பேசலாம். இப்பவே இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லி நாம கேப்போம். அவ ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவா? விளையாடுறீங்களா? நான் எங்கேயும் வர முடியாது. சரி இருங்க, அப்ப நான் போய் கேக்குறேன். அவ என்ன சொல்றாங்கறத வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். நிச்சயமா அவ இந்த விஷயத்துக்கு சம்மதிப்பா. ஐயோ, இப்ப அவர் அங்க போனா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அங்க போய் பொம்மையா வேஷம் போடணுமே. நான் என்ன பண்ணட்டும்? காவியா வாங்க, காவியா நீங்களும் வாங்க. நீங்க வந்து நேர்ல கேட்டதானே பொம்மியோட மனநிலை என்னன்னு உங்களுக்கும் புரியும். இவர் என்ன இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாரு? சித்தார்த், அவ கோச்சுக்கு போறாடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் அவ கோச்சுக்கு மாட்டாதாதா. பொம்மைய பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னதான் என் மேல வெளியே கோவப்பட்டாலும் உள்ளுக்குள்ள என் மேல அப்படி அன்பா இருப்பா. அவ ஒரு பலாப்பழம் மாதிரி. வெளியே எத்தனை முள்ளா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்க சொல தித்திப்பா இருக்கும் தாத்தா. இன்னைக்கு என்னாச்சு தம்பிக்கு? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். அதனால இப்ப நான் ஓப்பனா உடைச்சு பேசிடுறேன். இங்க பாருங்க ஆண்டி, தாத்தா நீங்களும் கேட்டுக்கோங்க. பொம்மி நீயும் கேளு, மல்லிகா நீயும் கேளு, கோபி வந்தானா அவனையும் கேட்டுக்க சொல்லுங்க. இங்க பாருங்க, பொம்மிக்காக தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே தங்கி எல்லாத்தையும் பண்ணேன். இந்த ஊருக்காரனா மாறதுக்கு முயற்சியும் பண்ணேன். என்னால வாழ்க்கையில பண்ண முடியாதுன்னு நினைச்ச எல்லா விஷயங்களையும் பண்ணேன். ஆனா அதுக்கு பொம்மி கிட்ட இருந்து என்ன பதில் வந்துச்சு? ஒன்னும் வரல. ஏய், உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, இங்க பாருங்க. இவ என்ன திரும்பி பார்க்க கூட இல்ல.
அதனாலதான் இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஐயோ, கதை மொத்தத்தையும் கொடுக்க போறான். நீங்களும் என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நீங்க கூட அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப பாத்தீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ண நான் கூட இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன்ல, காவியான்னு பேரு. ஆன்ட்டி, அவ ரொம்ப மாடர்னான பொண்ணு. அவ அப்படி இங்கிலீஷ் பேசுவா. அவ ரொம்ப ஸ்டைலிஷான பொண்ணு. நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்குமே காவியாவ தெரியும். அவளை பாட்டிக்கும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இன்ஃபேக்ட் தாத்தாவுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? சரி விடுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த காவியாவ நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? உன் பொண்ணு வாழ்க்கைய பத்தி உனக்கு கவலையே இல்லையா? அவர் அந்த நர்ஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டோன்னு சொல்ற. உனக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தா என் கூட வந்து வாழ ஒத்துக்கணும்ல. அதெல்லாம் என்னால முடியாது. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். ஓகே, போலீஸ் சைட்லயும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். மொத்த எல்லாருக்கும் இந்த ஏற்பாடு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன், 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பொம்மி காவியா, காவியா பொம்மி. ஐயோ, என்ன ஒண்ணு 2 பொண்டாட்டிக்காரன்னு பேசுவாங்க. ஆனா அது கூட பெருசா தெரியாது. 2 மூஞ்சி ஒரே மாதிரி தானே இருக்கு. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்ன வைஃப் மட்டும் 2ஆ இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா இருக்குல்ல? ஐயோ இல்ல பொம்மி, நான் விளையாட்டா பேசுறேன்னு மட்டும் நீ நினைச்சுக்காத. நான் ரொம்ப ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கு பொம்மியும் வேண்டும், காவியாவும் வேண்டும். உங்களுக்கு 2 பேருமே கிடைக்க மாட்டாங்க. நீங்க தனி மரம் தான். எப்பவுமே தனியா தான் நிக்க போறீங்க. இல்ல கிடைப்பாங்க. என் காதலோட ஆழம் என்னன்னு அந்த கடவுளுக்கே தெரியும். யா, அதனால கண்டிப்பா எனக்கு 2 பேரும் கிடைக்கதான் போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. கிடைக்க மாட்டாங்க மாட்டாங்க மாட்டாங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. நான் கிளம்புறேன். இல்லம்மா, அவசரப்படாத. எங்க போயிடுவ நீ? அப்படி ஃபாரின் போற மாதிரி கிளம்பி போயிட்டே இருக்க. இப்படியே கோச்சிட்டு போய் அடுத்த தெருவுக்கு போவ, அவ்வளவுதானே? நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். போங்க, தள்ளுங்க. பொம்மி, இருங்க தாத்தா, நம்ம பொம்மி தான். வாங்க. ஒரு சைடு காவியா, ஒரு சைடு பொம்மின்னு 2 பேர் இருப்பீங்க தெரியுமா? ஐயோ, மோனங்கட்ட பொழப்பா இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன், இப்படி ஏதாவது வில்லங்க வந்து சேர போதுன்னு தான். தயவு செஞ்சு நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு வந்தா போதும். காவியா, தாத்தோய், இப்ப புரியுதா அவ என் மேல லவ் வச்சிருக்கான்னு? என்னடா சொல்ற? நான் கல்யாணத்துக்கு வரவே வேண்டான்னு நினைச்சிருந்தா அவன் கிட்ட வந்து தனியா சொல்லி இருந்திருப்பான்ல. அப்படி இல்லாம என் முன்னாடி வந்து கல்யாணத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான்னு அர்த்தம். இது புது ஆங்கிளா இருக்கேடா. காதல் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தினுசு தினுசான ஆங்கிள் எல்லாம் யோசிக்க தோணும். கொல்றானே. தாத்தா, உங்க மனசுல காதல் இல்ல, அதனாலதான் நீங்க பிளாட்டா யோசிக்கிறீங்க. காவ்யா, மிஸ்டர் ஹாசன்காந்த், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நீங்க ரொம்ப நல்லவங்க சார். அப்படியே என் வாழ்க்கையில ஒளி விளக்கே ஏத்தி வச்சிட்டீங்க சார். இத நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல சார். சரி சரி, உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கும். சொல்லுங்க சார். நீங்க கேட்டா எது வேணா செய்வேன்னு சொல்ல வரீங்க. சார் உங்களுக்கு பயங்கர நாலேஜ் சார். பேசுறதுக்கு முன்னாடி கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்க. இத நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன். பரவாயில்ல. எனக்கு நீங்க பண்ண வேண்டிய ஹெல்ப் என்னன்னா, பொம்மின்னு ஒரு பொண்ணை பத்தி என்கிட்ட அன்னைக்கு சொன்னீங்கல்ல? ஆமா சார். அவங்க அடுத்து என்ன விஷயம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் தெரியணும். என்னம்மா திடீர்னு கல்யாண விளையாட்டுல விளையாடுற? ஏதாவது சீரியஸ் ஆயிட போதுமா? டோன்ட் வரி தாத்தா, எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். இங்க பாருமா, ஏற்கனவே வீட்டுல யார் சொன்னதையும் கேட்காம உன் விஷயத்துல இப்படித்தான் விளையாட்டுத்தனமா நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன்.
அதோட விளைவுதாம்மா இப்ப நீயும் சித்தார்த்தும் முட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. நீ மறுபடியும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதம்மா. இல்ல தாத்தா, நான் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டேன். அவருக்கு காவியா மேல பயங்கரமான காதல் வந்துருச்சு. அது மொத்தமா காணாம அடிச்சே தீரணும். அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு. டாக்டரோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிட்டா அது அவரை நம்பிதானே ஆகணும். அட போம்மா, நீ வேற. அவன் எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருவாமா. அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன் தாத்தா. டாக்டர் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே காணாம போயிட்டாருன்னு ஒரு கதை கட்டிடுவேன். இனிமே டாக்டரோட நினைப்புலதான் வாழ போறேன்னு சொல்லிடுவேன். வேற வழி இல்லாம பொம்மை கிட்ட சரண்டர் ஆயிடலான்னு அங்க போவாரு. அப்போ அந்த காவியா பின்னாடி தானே நீங்க போனீங்க, என்ன பார்க்கவே வராதீங்கன்னு நான் திருப்பி அனுப்பிடுவேன். ஆக மொத்தத்துல அவர் இனிமே யாரு கூடவும் வாழ போறது இல்ல. என்னது, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியா? அப்புறம் சார் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு சார். அந்த பொண்ணு சாதாரண ஆளு கிடையாது, வலையாளு சார். எல்லா ஏற்பாடும் பண்ணி கல்யாண மண்டபம் வரைக்கும் போயிட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் காணாம போயிடுவேன் சார். அந்த நர்ஸா நடிக்கிற காவியாவை அம்போன்னு நான் விட்டுட்டு ஓடுற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன்ல இந்த விஷயத்துல. எந்த விஷயத்துல சார்? அதான் அந்த காவியா பொண்ணு விஷயத்துல. அதுல உங்களுக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்ட்? அதெல்லாம் விடுங்க ப்ரோ, நான் சொல்றத செய்யுங்க. நீங்க இந்த காவிய கழுத்துல தாலியை கட்டிருங்க. என்ன சார், இது பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். எத்தனை கல்யாண சீன்ல நீங்க தாலி கட்டியிருக்கீங்க, நானே பாத்திருக்கேன். இதுவும் நடிப்பு கல்யாணம் தானே சார்? அது நடிப்பு கல்யாணம், இது நிஜ கல்யாணமா மாறிடும் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன கட்டிட்டு வந்து என் கூட தான் வாழ்வன்